அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் தமிழில் வெளிவந்து கொண்டிருக்கின்ற இந்து நாளேட்டில் பெரியாரை குறித்து ஒரு புத்தகம் என்றும் தமிழர் தலைவர் அப்படி சொல்லி விளம்பரம் ஒரு 8-10 நாட்களாக வெளிவந்து கொண்டிருக்கின்றது. அந்த விளம்பரம் இதுதான். இந்த நீல கலர் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் இந்த விளம்பரம். இந்த விளம்பரம் மட்டும் இல்லாம முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வெளியிடுவதாக ஒரு விளம்பரமும் வந்து கொண்டிருக்கின்றது. இது என்றும் தமிழர் தலைவர் சொல்லி பெரியாரை குறித்த ஒரு புத்தகம். இதே மாதிரி சென்ற ஆண்டு நினைக்கிறேன், இவர் தமிழர் இல்லை என்றால் எவர் தமிழர் அப்படின்னு சொல்லி திருமாவேலன் அவர்கள் எழுதி வெளியிட்ட ஒரு புத்தகமும் சமீபத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்படி என்றும் தமிழர் தலைவர், இவர் தமிழர் இல்லை என்றால் வேறு எவர் தமிழர் அப்படிங்கிற மாதிரி ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்காங்க. இந்த 2 புத்தகங்களுடைய அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னா, பெரியார் தமிழர் தலைவர் என்று நிலைநிறுத்துவது, பெரியார் தமிழர் தலைவர் என்று சொல்லி நிரந்தரப்படுத்துவதுதான் இந்த 2 புத்தகங்களுடைய அடிப்படை நோக்கம். அது மட்டுமல்ல, இதே பெரியார் அவர்கள் தொடங்கி நடத்திய திராவிடர் கழகத்தினுடைய இன்றைய தலைவர் ஐயா பேராசிரியர் கி வீரமணி அவர்கள், அந்த கி வீரமணி அவர்களுக்கும் திராவிடர் தலைவர் சொல்லி ஒரு பட்டம் இருக்குது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற இந்த திராவிட மாடல் அரசு, திராவிட மாடல் ஆட்சி ஐயா கி வீரமணிக்கு ஒரு பட்டம் கொடுத்திருக்கிறாங்க, ஒரு விருது கொடுத்திருக்கிறாங்க. என்ன விருது தெரியுமா? தமிழர் தகைசால் விருது. பாருங்க, திராவிடர் தகைசால் விருதெல்லாம் கொடுக்கல, தமிழர் தகைசால் விருது தான் கொடுத்திருக்கிறாங்க. அது ஐயா கி வீரமணிக்கு. இப்படி இந்த பக்கம் வாங்க, கருணாநிதிக்கு ஒரு பேர் இருக்கு, தமிழ் இன தலைவர். பாருங்க என்ன ஒரு பேர் பாருங்க, தமிழ் இன தலைவர். இந்த வயிற்று பசிக்காக, பஞ்சத்தை போக்குறதுக்காக எங்கேயாவது போய் புழைச்சிக்கலாம் தமிழ்நாட்டுக்கு போய் அப்படின்னு தமிழ்நாட்டுக்குள்ள பஞ்சம் புழைக்க வந்தவர்கள் தமிழ் இனத்தினுடைய தலைவராக இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய ஒரு சூழ்ச்சி, எவ்வளவு பெரிய ஒரு கபட நாடகம். இதெல்லாம் எப்படி சகிச்சுக்கிறதுன்னு தெரியல. வாங்க, நீங்க வாருங்க, வந்து வாழுங்க, வளத்தோட வாழுங்க, பொருளாதார சிறப்புகளை, பொருளாதார நலன்களை எல்லாத்திலும் எப்படினாலும் நீங்க வளருங்க, மகிழ்ச்சியா வாழுங்க. அதுல யாரும் தடுக்க போறல, இந்த வெளியே போ அப்படின்னு யாரும் சொல்ல போறது இல்ல. நண்பர்களா, தோழர்களா, உறவினர்களா வாழுங்க. ஆனா உண்டு கொடுத்தவனுக்கு, உயிர் கொடுத்தவனுக்கு நீயே தலைவன் எப்பரா சொல்றீங்க? வெக்கம் கட்ட பயல்களை. உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு அறிவு நாணயமே இருக்காதா? சோறு போட்டவனுக்கு, நிலம் கொடுத்தவனுக்கு, தண்ணி கொடுத்தவனுக்கு, அவனுக்கே நீ தலைவன? பஞ்சம் பழைக்கதாடா வந்தீங்க? ஒரு அயோக்கியத்தனத்துக்கு ஒரு அளவு கிடையாது. இவர்களே தமிழின தலைவர், இவர்களே தமிழின தந்தை. எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனம். இதையும் நாம சகிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்ப இங்க நம்ம முக்கியமா ஒண்ணு கவனிக்க வேண்டியது இருக்கு. இது திராவிட மண், இது திராவிட நாடு, அவையெல்லாம் திராவிடர்கள். நமது அடையாளம், நமது முகம் எல்லாம் திராவிடம் அப்படின்னு சொன்னவங்க தான். அப்படின்னு சொல்லிதான் திராவிடர் கழகம் சொல்லி ஈவேரா அவர்கள் தொடங்கினாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லி அண்ணா, கருணாநிதி, இன்னைக்கு ஸ்டாலின் இருக்கிறாங்க. அப்ப திராவிட இயக்கம், திராவிடர் முன்னேற்ற கழகம், இப்படி சொல்லி நடத்துறவங்க திராவிடத்தை ஓரமா வச்சுட்டு தனக்கு பெயர் சுட்டி கொள்ளும் பொழுது, தனக்கு ஒரு பட்டத்தை கொடுத்துக் கொள்கின்ற போது திராவிட தலைவர், திராவிட தந்தை, திராவிட இனத்தலைவர் அப்படி சொல்லி வச்சுக்கல. மாறாக திராவிடம்ங்கிறத ஒதுக்கிட்டு, அதை புறந்தள்ளிட்டு தமிழ் இனத்தலைவர், தமிழர் தலைவர், தமிழர் தந்தை. பாருங்க எப்படி பேர் வச்சுக்கிறானுங்க பாருங்க. ஏன் திராவிடர் தந்தை, திராவிடர் தலைவர், திராவிட இனத்தின் தலைவர் இவனுங்க பேர் வச்சுக்கல? ஏன்னா திராவிடம் என்பது பொய், திராவிடம் என்பது பித்தலாட்டம், திராவிடம் என்பது போலி. திராவிடம் இஸ் எ பியூர்லி ஹம்பக், எ ஃப்ராட், எ 420, எ ஃபோர்ஜரி அப்படின்னு அதை தொடங்கினவனுங்களுக்கு, அதை நடத்தினவனுங்களுக்கு, இன்றைக்கு நடத்தி கொண்டு இருக்கிறவனுங்களுக்கு தெரியும் திராவிடம் என்பது போலின்னு. ஆனா இந்த எளிய தமிழர்கள், வரலாற்றை உணராத தமிழர்கள் இதை உணர முடியல. இனி வரும் காலங்களில் திராவிடம் என்பது பொய், திராவிடம் என்பது போலி, திராவிடம் என்பது தமிழ் இனத்தின் துரோகம் கூட்டம் அப்படிங்கறத உணர்ந்து கொள்ள வேண்டிய காலம் வந்துடுச்சு. ஈவே ராமசாமி அவர்களை குறித்து அவ்வப்பொழுது நூல்கள் வெளியிடப்படுகின்றன. அதுவும் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறதுனால அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு. உண்மையிலேயே ஈவேரா அவர்கள் தமிழ் இனத்தின் தந்தையா, தமிழர் தந்தையா, தமிழர் தலைவரா, அல்லது தமிழ் இனத்தினுடைய துரோகியா, தமிழ் நாட்டினுடைய துரோகியா, தமிழ் மொழியினுடைய துரோகியா அப்படிங்கிறது செஞ்சிக்க வேண்டியது கடமையும் பொறுப்பு நமக்கு. அதுக்காக நான் சில செய்திகளை சொல்ல போறேன்.
ஈவேரா அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தமிழ்நாட்டுக்கும் தமிழருக்கும் தமிழ் மொழிக்கும் செய்த அத்தனை துரோகங்களையும் நாங்க கொட்டி தீர்க்க போறது. கடல்ல ஒரு துளி நீர் எடுத்தா எப்படியோ அப்படிதான் நாங்க உங்கள்கிட்ட பகிர்ந்து போறோம். மொத்த வான சொத்துல ஒத்த சொத்தை எடுத்தா எப்படியோ அப்படிதான் நான் சில செய்திகளை உங்ககிட்ட சொல்ல போறேன். அதை அடிப்படையா வச்சு ஈவேரா அவர்கள் தமிழர் தந்தையா, தமிழர் தலைவரா, அல்லது தமிழ் இனத்தினுடைய துரோகியா அப்படிங்கறத மக்களாகிய நீங்கள் முடிவு செய்யுங்கள். தமிழ்நாட்டில் முதலாக இந்திய அறிமுகப்படுத்தி இந்திய வளர்த்தவர் யார் தெரியுமா? இதே ஈவேரா தான். அப்ப அன்னைக்கு அவர் காங்கிரஸ் கட்சியில இருந்தார். இந்திய அறிமுகப்படுத்துறது எங்க தெரியுமா? ஈரோட்டுல காங்கிரஸ் கட்சியில ஈவேரா இருந்தப்பதான் இந்திக்கு வகுப்புகளையே நடத்துறவர் தான் அந்த ஈவேரா. அப்புறம் காங்கிரஸ் கட்சியில இருந்து வெளியேறி சுயமரியாதை இயக்கம், திராவிடர் கழகம்னு வந்தாரு. அப்படி வந்தவர் 1938 தமிழ்நாட்டுல இந்தி திணிப்பு நடந்த பொழுது இந்திக்கு எதிராக குரல் கொடுத்தார். மறுக்கல, உண்மைதான். ஆனா 1965 இந்தி திணிப்பின் போது இந்தி திணிப்புக்கு ஆதரவாகவும் தமிழ் மொழிக்கு மிக எதிராக கடுமையான வாசகங்களை, வார்த்தைகளை, செயல்பாடுகளை அவர் வெளிப்படுத்தினார். 1965 தமிழ்நாட்டில் இந்தி திணிப்புக்கு எதிராக தமிழ்நாடு முழுக்க போராட்டங்கள் வலுக்குது. தமிழ்நாட்டில் இந்தி திணிப்புக்கு எதிராக அன்றைய காலகட்டத்தில் 300க்கு மேற்பட்டவர்கள் அன்னை மொழியாம் தமிழ் மொழிக்கு தங்களுடைய உயிர் பலி கொடுத்தாங்க. அப்படி 300 பேர் செத்தும் கூட அன்றைக்கு கல்லூரி மாணவர்கள் மிக உக்கிரமாக அன்னைக்கு போராட்டங்கள் நடத்தினாங்க. அந்த சமயத்துல ஈவேரா சொல்றாரு, பாருங்க, 300க்கு மேற்பட்ட தமிழர்கள் அன்னைக்கு செத்து போயிட்டாங்க. அந்த சூழலிலே ஈவேரா சொல்றாரு, 4 காலி பையில சுட்டா போதும், சரியாயிடும். போலீஸ் கையில தடி எதுக்கு, துப்பாக்கி எதுக்கு, முத்தம் கொடுக்கவா? இது என்ன அரசாங்கம்? வெங்காய அரசாங்கம் அப்படி சொல்லி தமிழுக்கு எதிராக வன்மையாக கடுமையாக அன்னைக்கு பேசுறவரு இந்த ஈவேரா. அது மட்டுமல்ல, அதே 1965 ஆனந்த விகடன் இதழுக்கு ஒரு நேர்காணல் கொடுக்கிறாரு. அந்த நேர்காணல்ல ஈவேரா சொல்றாரு, ஏதாவது ஒரு அந்நிய மொழி படிக்கணும்னா அது இந்தி மொழியா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்றாரு. சரி, அப்படி சொன்னவர் அதுல நிலைப்பாட்டுல நிலையா நின்னாரா அப்படின்னா கிடையாது. 1969 ஜனவரி மாசம் 27 விடுதலை இதழ் அறிக்கையில் அவர் சொல்றாரு, என்னுடைய இந்தி எதிர்ப்பு என்பது இந்தி கூடாதுங்கிறதுக்காக கிடையாது, அல்லது தமிழ் வேண்டும் என்பதற்காகவும் கிடையாது. ஆங்கிலம் பொது மொழியாக வேண்டும், ஆங்கிலம் அரசாங்க மொழியாக வேண்டும், ஆங்கிலம் தமிழ்நாட்டு மொழியாக வேண்டும் சொல்றாரு. பாருங்க, தமிழ்நாட்டினுடைய மொழியா தமிழ் இருக்கக்கூடாது, ஆங்கிலம் வரணும். அது அரசாங்க மொழியா, அது பொது மொழியா ஆங்கிலம் இருக்கணும் சொல்றாரு. ஏன் சொல்றாரு? அதுக்கு முன்னாடி சொல்லிருக்கிறாரு, நான் தமிழ் காட்டு மிராண்டி மொழி சொல்லி 40 வருஷமா சொல்லிக்கிட்டு வரேன் அப்படி சொல்லி பெருமையா வர சொல்லிக்கிறார். 40 வருஷமா தமிழ் காட்டு மிராண்டி மொழி சொல்லிட்டு வரத அப்படி சொல்றாரு. பாருங்க, ஆனா இப்படியெல்லாம் தமிழை இழிவாகவும் பழித்தும் இழித்தும் பேசிய இந்த ஈவேரா தமிழர் தந்தை. இவர் தமிழர் இல்லை என்றால் எவர் தமிழர்? என்றும் தமிழர் தந்தை. என்னங்கடா உங்க கூத்து? இது மட்டுமல்ல, அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த தமிழறிஞர்கள் ஈவேரா வாழ்ந்த போது இருந்தவங்க மற்ற மொழிகளை தமிழர்கள் கற்றுக்கொள்ளும் போது ஒரு விடயத்தை சொல்றாங்க. அதாவது தமிழ் மொழி என்பது தாய்ப்பாலை போன்றது, அயல் மொழியை கற்றுக்கொள்வது என்பது ஒரு புட்டிப்பாலை போன்றது. இதுல என்ன தப்பு இருக்க முடியும்? ஆனா இந்த ஈவேரா அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த தமிழ் பேரறிஞர்களை தாய்ப்பால் பைத்தியங்கள் சொல்லி இழிவாக, கேவலமாக, அருவருப்பாக கொச்சைப்படுத்தி பேசியவர் தான் இந்த குப்பை. இப்படியான இந்த குப்பைகள் தமிழுக்கும் தமிழருக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெரும் துரோகங்களை செய்துவிட்டு, பெரும் கேடுகளை செய்துவிட்டு, தமிழர் வரலாற்றை திரித்தும் தமிழர் வரலாற்றை மறைத்தும் ஒழித்தும் செய்துவிட்டு, தமிழ் இனத்தையும் கொன்றழித்து விட்டு, தமிழர் தலைவர், தமிழின தலைவர், தமிழர் தந்தை, இவர் தமிழர்கள் என்றால் எவர் தமிழர்? என்றும் தமிழர் தலைவர் வெட்கம் கெட்டவனுங்க, மானம் கெட்டவனுங்க பெயர்களையும் விருதுகளையும் இவனுங்களுக்கே சூட்டிக் கொள்ளுவானுங்க, இவனுங்களுக்கே கொடுத்துக் கொள்ளுவானுங்க.